இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து மேக் மை ட்ரிப்போட வந்து கொலாபரேஷன்ல 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்ட் பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து குடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் எவ்வளோ ஜாயினிங் ஃபீ வந்து புடிக்கிறாங்க, இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் வந்து மேக் மை ட்ரிப்போட கொலாபரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கார்டோட டைப் வேரியன்ட் மட்டும் தான் 2 டிஃபரண்ட். மத்தபடி 2 கார்டுலயுமே வந்து பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து சேம் தான். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து மாஸ்டர் டைப்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூபே டைப்ல. உங்களுக்கு வந்து இத யுபிஐல லிங்க் பண்ணணும்னா, நீங்க ரூபேய வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யுபிஐல லிங்க் பண்ண தேவையில்ல அப்படின்னா, நீங்க மாஸ்டர் கார்ட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் 2மே வந்து சேம் தான். இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் என்னலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளோ ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து புடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஜாயினிங் ஃபீ வந்து உங்களுக்கு ₹1000 வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதே மாதிரி ரினிவல் ஃபீயுமே வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நீங்க அதிகமா வந்து ஃபாரினுக்கு வந்து ட்ரிப் போவீங்க, அதிகமா டிராவல்ல இருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு ஒன் ஆஃப் த வொர்த்தபிளான கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதிகமா டிராவல் இருக்குன்னு இத வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட் அப்படின்னா என்னலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில வந்து மாஸ்டர் அப்புறம் ரூபே இந்த 2 வேரியன்ட்ல இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்குது. இதில நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகாது. அது மட்டும் இல்லாம அன்லிமிட்டடா இதில வந்து நம்ம ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து ஒரு மந்த்துக்கு நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு மந்த்லி கேப்புமே இதில வந்து கிடையாது. அன்லிமிட்டட் கேஷ்பேக் பாயிண்ட் இதில ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாயினிங் அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்துட்டு ஹோட்டல் புக்கிங் வந்து பண்றீங்க அப்படின்னா, அதில உங்களுக்கு 6% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மார்க்அப் ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மத்த கிரெடிட் கார்ட்ல அதாவது நார்மல் கிரெடிட் கார்ட்லலாம் உங்களுக்கு 3.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்க வந்து அதர் கண்ட்ரில போய் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது 3.5% எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.99% மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து ஜாயினிங் பெனிஃபிட்டாக என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டை வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து ₹1000 சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த ₹1000 டேலி பண்ணும் விதமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் ரீடீம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலமாக பஸ் டிக்கெட்டோ ஹோட்டல் புக்கிங்கோ இல்லை ஃப்ளைட் டிக்கெட்டோ புக் பண்ணும்போது இந்த வவுச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டா உங்களுக்கு ₹1000 ஒர்த்தான வவுச்சர் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்எம்டி பிளாக் கோல்டு மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான மெம்பர்ஷிப்பும் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கின பிறகு ஜாயினிங் ஃபீ பே பண்ணுவீங்கல்ல. ஸோ அது பே பண்ண அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த வவுச்சர் வந்து 3 மந்த்துக்கு அதோட வேலிடிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ₹1000 ஒர்த்தான வவுச்சர் கொடுக்குறாங்களா. ஸோ அந்த வவுச்சர் வந்து 3 மந்த் வேலிடிட்டி. நெக்ஸ்ட் ரினிவல் ஃபீயையும் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான ரினிவல் ஃபீயுமே வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் புக் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு 6% வரைக்கும் அதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் மேக் மை ட்ரிப் அப்ளிகேஷன் மூலமா ஃப்ளைட் டிக்கெட், பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்னு நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா, அதில வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அதில 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இது தவிர மத்த இடங்கள்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதர் ரீட்டெயில் ஸ்டோர் எல்லாத்துலயுமே நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த கேஷ்பேக் பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷ்பேக் பாயிண்டோட வேல்யூ ₹1 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா,
லான்ச் ஆக்சஸ். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து 1 டைம் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் நீங்கள் 8 டைம் பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது தவிர நீங்கள் புக் மை ஷோவில் நீங்கள் மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணக்கூடிய அந்த மூவி டிக்கெட்டில் வந்து ₹150 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ அப்புறம் வந்து இனாக்ஸ். ஸோ இந்த 2 வெப்சைட் இல்லைனா அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் மூவி டிக்கெட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ₹150 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் பர் மந்த்துக்கு வந்து ட்வைஸ் வந்து இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக வெளிநாடுகளுக்கு ட்ராவல் வந்து பண்ணுவீங்க, இல்லை அதிகமாக ட்ராவலில் இருப்பீங்க, அதிகமாக ஹோட்டல் புக்கிங் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணும்போது இது அதிகமாக நமக்கு ஒர்த்தபுளாக இருக்காது. அதிகபட்சமாக நமக்கு ட்ராவல், ஹோட்டல் புக்கிங், அதுக்கப்புறம் வந்து லான்ச் ஆக்சஸ் எல்லா விதமான பெனிஃபிட்டும் ட்ராவலருக்கு இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.